ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஓபிசி ரைட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் என்னென்னா தி கேடன்ஸ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதனுடைய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 30th வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதர்வைஸ் ஒரு யூஜி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்து ஃபர்தராக நம்மளால் ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடியாமல் லைக் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு என்னென்ன கோர்சஸ் பார்த்தீங்க அப்படிங்கன்னா, நமக்கு யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் லைக் டெல்லி, என்சிஆர், பெங்களூர், புனே ஆர் அகமதாபாத் ரீஜனில் இவங்க வந்து இந்தந்த பிளேசஸ் லைக் இன்ஸ்டிடியூஷனில் படிச்சுட்டு இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணிக்கிறதுக்குன்னு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக டெல்லி, பெங்களூர், புனே ஆர் அகமதாபாத்தில் இவங்க வந்து தங்கியிருக்கணும். அதர்வைஸ் அங்கே இருக்கிற இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு, இன்கேஸ் நீங்கள் யூஜி படிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் உங்களுடைய 12th ஸ்டாண்டர்டில் மினிமம் 60% மார்க் வந்து நீங்கள் செக்யூர் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் யூஜி கோர்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் வித் டீசெண்டான பர்சன்டேஜில். அப்ளிகண்ட் மஸ்ட் ரிசைட் அண்ட் ஸ்டடி இன் டெல்லி, என்சிஆர், பெங்களூர், புனே ஆர் அகமதாபாத் ஒன்லி. ஸோ இந்த 4 ஊரில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படிங்கன்னா, அப்ளிகண்ட் மஸ்ட் கம் ஃப்ரம் லோயர் இன்கம் குரூப் அப்படின்றது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் திஸ் ஸ்காலர்ஷிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் சப்போர்ட் இவங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப் மூலமா நமக்கு கிடைக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வந்து they must not be related to applicant. ஸோ அப்ளிகண்ட்டுக்கு இவங்க வந்து ரிலேட்டடாக இருக்கக்கூடாது, லைக் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது. அண்ட் இன்னொரு ரெஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷுட் ஹேவ் டைரக்ட் நாலேஜ் ஆஃப் தி கேரக்டர். ஸோ உங்களோட கேரக்டர் பற்றின டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இன்னொரு பர்சனுக்கு. அண்ட் இன்னொரு டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நமக்கு கண்டிப்பாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.